காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே காவேரி அப்படியே ரூம்குள்ள போறாங்க. விஜய் நின்னுட்டுருக்காரு. "என்ன வெளிய போயிட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. போயிட்டு வந்துட்டோம் அத்த. ஒரே ஒரு நிமிஷம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவின், குமரன் 2 பேரும் சேர்த்து வெளிய கூப்பிடுறாரு விஜய். வெளிய வந்தோனே, "என்ன ப்ரோ இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள பேசணும்னு சொல்றீங்க. என்ன ஏதாவது நடந்ததா என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏதாவது சண்டை போட்டாளா? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறாங்க 2 பேருமே சேர்ந்து. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் காவேரிய தெரிஞ்ச இடத்துக்கு தான் கூட்டிட்டு போனேன். அங்க போன உடனேயே அவ ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கு எல்லா நினைவும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவ போட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டா. அதுக்கப்புறம் சுத்தி எல்லா இடத்தையும் நான் காமிச்சேன். எல்லாத்தையுமே சுத்தி சுத்தி பார்த்தா. பார்த்த உடனேயே அவ வந்து ஒரு மாதிரி அதிகமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்படியே "என்ன காவேரி? என்ன என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு நான் வந்து கேட்டேன். அதுக்கு அவ எதுவுமே சொல்லல. அப்படியே தலைய பிச்சுட்டு ஒரு மாரி பயங்கரமா ஒரு மாதிரி அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. "காவேரி, காவேரி இங்க பாரு" அப்படின்னு நான் கூப்பிட்டேன். உடனே அவ வந்து என்ன ஹக் பண்ணிக்கிட்டா. ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமா அழுதா. "விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டோனே நான் எவ்ளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? காவேரிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. நான் கூட்டிட்டு போன இடத்த எல்லாமே காவேரி பார்த்து, உடனே அவளுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சு அப்படின்னு விஜய் சொல்றாரு. "என்ன ப்ரோ சொல்றீங்க? இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க. காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சு" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. குமரன் கேட்குறாரு, "உண்மையாவா விஜய் நீங்க சொல்றது?" அப்படின்னு சொல்லிட்டு. "இவ்ளோ வருஷமா எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா வரவே இல்ல. அது எப்படி இப்படி உடனே வந்தது?" அப்படின்னு கேட்குறாரு குமரன். "நான் கூட்டிட்டு போன இடம் அப்படி. ஆல்ரெடி அவளுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு தான் நான் கூட்டிட்டு போனேன். அதனால தான் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுதா விஜய். நான் வந்து இந்த இடத்துலலாம் இருந்திருக்கேன். நீங்களும் நானும் இங்க வாழ்ந்திருக்கோம். எல்லாமே அவ சொன்னா. பயங்கரமா அழுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. சரி காவேரி எதுவுமே பேசாம ரூம்குள்ள போயிட்டா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்குறாங்க. இல்ல அவளால அத ஃபேஸ் பண்ணவே முடியல. இவ்ளோ பெரிய விஷயத்த அவளுக்கு தெரிஞ்ச உடனேயே அவளால எதுவுமே பேச முடியல. அதனால தான் அவ ரூம்குள்ள போயிட்டா அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரி அ இதனால ஏதாவது பிரச்சனை வருமா? ஏன்னா காவேரிக்கு எல்லாமே திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. எனக்கும் தெரியல நிவின். ஆனா அவளுக்கு ஞாபகம் வந்தோனே பயங்கரமா அழுதா. எங்க குழந்தை எங்கன்னு கேட்டா. நான் குழந்தை வளர்ந்துருக்கு. 5 வயசு ஆயிருக்கு. பேர் வந்துட்டு அம்முன்னு வச்சிருக்கோம். உன்னோட பேர் தான் காவேரின்னு நான் வச்சிருக்கேன். எல்லாமே நான் சொன்னேன். அவளால அத தாங்கிக்கவே முடியல. எப்படி விஜய்? எப்படி? 5 வருஷமா எனக்கு ஞாபகம் இல்லாம இருந்திருக்கு. அதுவும் குழந்தை 5 வயசு வரைக்கும் வளர்ந்துருக்கு. எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு விஜய். சரி ஓகே ப்ரோ. நடந்தது நடந்துடுச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? அப்படின்னு கேட்குறாங்க. நாம போயிட்டு காவேரிக்கு இந்த மாதிரி ஞாபகம் வந்ததுனால, இதனால பிரச்சனை எதுவுமே வராம இருக்க நீங்க ஒரு வாட்டி டாக்டர போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. அடுத்தது காவேரி கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லாமே நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நான் போய் பார்க்குறேன். காவேரி வந்து குழந்தைய பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. ஸோ நான் போயிட்டு குழந்தைய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பி போறாரு. உள்ள வராங்க 2 பேருமே. "என்னங்க நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வெளிய ஏதோ பேசிட்டு வரீங்க" அப்படின்னு கங்கா, யமுனா, சாரதா எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. "அத்தை எல்லாரும் வாங்க, எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சொல்றாங்க. "சொல்லுங்க என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து அவுட்டிங் போனாங்க. அங்க ஏற்கனவே காவேரி பார்த்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கா. அத பார்த்த உடனே அவளுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சு" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. "அப்படியா! காவேரிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. "ஆமா அத்தை, காவேரிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. ஆனா காவேரியால அத ஃபேஸ் பண்ண முடியல. விஜய் கிட்ட எல்லாமே சொல்லி அழுதுருக்கா. என் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. அதனால தான் அவ அமைதியா உள்ள போயிட்டா" அப்படின்னு சொல்றாங்க. குமரனும், நிவினும் சேர்ந்து எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. என்னங்க இது 5 வருஷமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. இப்போ எ எதார்த்தமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லது தான். காவேரிய அ யா என்னன்னே தெரியாம கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு விஜயோட ஒய்ஃப்ன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி குடுத்தா இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாபகம் வந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். விஜய் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா! சரி, சரி. நாம இப்ப காவேரி கிட்ட போய் எதுவுமே பேச வேணாம். அப்புறமா நம்ம பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். அவளா வந்து கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லலாம் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. இப்ப சொல்றீங்களா அத்தை? அதுதான் கரெக்ட்டு. காவேரியே வந்து கேள்வி கேட்டா மட்டும் தான் நீங்க பேசணும்.
அதுக்கு நடுவுல நீங்க பேசவே கூடாது அப்படின்னு நிவின் சொல்றாரு. சரிப்பா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஒரு மாரி டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. காவேரி ரூம்குள்ள போறாங்க. போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் விஜய கல்யாணம் பண்ணி அவ்ளோ அன்பா, பாசமா அப்படி வாழ்ந்தேன். ஆனா, அந்த நினைவுகள் எல்லாமே என்ன விட்டு அழிஞ்சு 5 வருஷமா நான் யாருன்னே தெரியாம வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமா அழறாங்க. என் புருஷன் விஜய், அவர நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணேன். அவர் கூட வாழணும்னு நான் எவ்ளோ ஆசைப்பட்டேன். அவர் குழந்தைய நான் வயித்துல சுமந்துட்டு இருந்தேன். எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த ஆக்சிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனது எதுவுமே எனக்கு தெரியல. என்னோட குழந்தை வளர்ந்துருக்காளா? பேரு காவேரியா? நான் பார்க்கணும். என் குழந்தைய நான் உடனே பார்க்கணும். எப்போ வருவா தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா அப்படியே காவேரி பார்த்துட்ருக்காங்க. விஜய் ஃபோன் பண்றாரு காவேரிக்கு. நான் அம்முவ கூட்டிட்டு வந்துட்டே இருக்கேன் காவேரி. சீக்கிரம் வாங்க அப்படின்னு காவேரி ஃபோன கட் பண்றாங்க. அங்கேருந்து காவேரிய விஜய் வந்து அம்முவ கூட்டிட்டு வராரு. வரும்போது சொல்றாரு, "இங்க பாரும்மா, உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். அம்மாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. அம்மா உன்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் கூட்டிட்டு போறேன். சரியா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்பா! நீங்க சொல்றது உண்மையா? அம்மாக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா?" அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. "ஆமா அம்மு, அம்மாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. இப்ப நீ போன உடனேயே அப்படியே காவேரின்னு அப்படியே ஹக் பண்ணிப்பாங்க பார்க்குறியா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்பா உண்மையாவா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பயங்கரமா சந்தோஷமா இருக்குப்பா. அப்ப அம்மா உங்கள கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுவாங்களா?" அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. "ஆமா அம்மு. அம்மாக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் என்ன கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. பயங்கர சந்தோஷத்தோட தான் நம்ம இருக்க போறோம்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகேப்பா. அப்போ நம்ம சீக்கிரம் போலாம் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்த உடனே வீட்ல எல்லாருமே இருக்காங்க. "வாம்மா அம்மு உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு காவேரி கிட்ட குழந்தைய ஃபர்ஸ்ட்டு காமிச்சுட்டு வரேன் அப்படின்னு விஜய் உள்ள போறாரு. காவேரி இருக்காங்க. அப்படியே அம்முவ பார்க்குறாங்க. அப்படியே ஒரு செகண்ட் பார்த்துட்டு கண்லேருந்து தண்ணியா வருது. பயங்கரமா அழறாங்க. "அம்மு, காவேரி இங்க வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிட்ட வராங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமா அழறாங்க. "நீ தான் என்னோட பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு. ம். "அம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "இன்னும் ஒரு வாட்டி சொல்லுமா, அம்மா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. காவேரி பாசத்துல பயங்கரமா அந்த ஃபேஸ் ஃபுல்லா முத்தம் குடுக்குறாங்க. "நீ என் பொண்ணா? என் பொண்ணா? உன்ன நான் பார்க்கவே இல்லையே! நீ வயித்துல இருந்ததோட சரி. நீ இதுவரைக்கும் வளர்ந்துருக்க. உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் பார்க்கவே இல்லையே! மிஸ் பண்ணிட்டேனே! எனக்கு தெரியாது. எல்லாமே இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எனக்காக நீங்க 5 வருஷம் காத்துட்டு இருந்திருக்கீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமானா எனக்கு தெரியல. கண்டிப்பா எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே அம்மு ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. "காவேரி நீ அழாத காவேரி. உன்னோட பொண்ணு தான் உன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன்ல. எல்லாருமே உன்னோட ஃபேமிலி உன்ன விட்டு போகல. உன் கூட தான் இருக்காங்க." அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியே விஜய் வந்து காவேரி ஹக் பண்ணிக்கிறாரு. "இங்க பாரு காவேரி, நீ, நான், நம்ம பொண்ணு 3 பேரும் ஒண்ணா சேர்ந்தாச்சு. சரியா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அம்மா, அப்பா நான் நெறைய வாட்டி அம்மா வேணும்னு கேட்டேன். அப்ப அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ, நான், அப்புறம் வந்து அம்மா 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா இருக்க நாள் வரும்னு சொன்னாரும்மா. அதே மாதிரி நடந்திருக்கு." அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "என்னங்க குழந்தை இந்த அளவுக்கு ஏங்கியிருக்கா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமா காவேரி, அடிக்கடிக்கு உன்ன கேட்பா. உன் ஃபோட்டோவ பார்ப்பா. அப்பலாம் நான் சொல்லுவேன், கண்டிப்பா அம்மா வந்துருவாங்க. நம்மலாம் சேர்ந்து ஒண்ணா இருப்போம்னு சொல்லிட்டு. அத தான் இப்ப அவ கேட்குறா." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "அம்மு, இனி நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன்ன விட்டு பிரியவே மாட்டேன். நீ எப்பவுமே என் பொண்ணு தான் தங்கம். இத்தன நாள் நான் வந்து உன்ன நான் பார்த்துக்கல. அதுக்கு என்ன மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா என்னம்மா பெரிய வார்த்தைலாம் சொல்ற? மன்னிப்புலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் தப்பு. பரவாயில்லம்மா. இப்ப நீ இருக்கல்ல, இனிமே நீ என்ன நல்லா பார்த்துக்கோ." அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "எவ்வளோ க்யூட்டா அழகா பேசுறாங்க." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமா, ஆமா. எல்லாம் சித்தி தான் வளர்த்தாங்க. தாத்தா, சித்தி, நான் 3 பேர் மட்டும் தான் நல்லா பார்த்துக்கிட்டோம்." "அப்ப பாட்டி எங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல பாட்டி இறந்துட்டாங்க." "ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, அவங்க உடம்பு முடியாம இறந்துட்டாங்க." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. "சரி வாங்க வெளிய போய் பாட்டிய பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய், அம்மு, காவேரி 3 பேருமே சேர்ந்து வெளிய வராங்க. சாரதா எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே கேட்குறாங்க, என்ன காவேரி உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "இங்க பாருடி, உன்ன பார்த்து பார்த்து நான் எத்தன நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? எத்தன நாள் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? காவேரி இப்படி ஆயிட்டாளே சொல்லிட்டு. இப்ப தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு காவேரி." "ஒன்றும் இல்லல்ல, நல்லா தானே இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஆனா நான் எப்படிம்மா விஜய் இவ்வளோ நாள் மறந்திருந்தேன். 5 வருஷம் நீ எப்படிம்மா என்ன பார்த்துக்கிட்ட? நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. நீ என்னோட பொண்ணுடி. என்ன போய் நீ என்னடி கஷ்டப்படுத்த போற? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. நீ எப்பவும் போல தான் இருந்த. நானும் உன்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சாரதா சொல்றாங்க.
"ஆ நீ ஏம்மா இத்தன நாளா எனக்கு ஞாபகப்படுத்தவே இல்ல. நீ எப்படிம்மா என்ன பார்த்துக்கிட்ட?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய் உனக்கு ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்கடி. அதனால தான் நான் ஞாபகப்படுத்தல. நீ வேற எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத. சரியா? அவர் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது ஆனா ஆயிடும். எல்லாமே ஞாபகம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்கிட்ட சொன்னதுனால தான், நான் எதுவுமே உனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரல. அதுவா ஞாபகம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாம்மா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஏய் நீ ஏன் பொண்ணுடி. நீ எப்படி என்ன கஷ்டப்படுத்த முடியும்? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சரியா? இப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. உன்னோட குடும்பம் உனக்கு கிடைச்சிடுச்சு. அது போதும்." அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமா அழறாங்க காவேரி. "இனிமே நீ அழக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். சரியா? உன்னோட அழுத நாள் எல்லாமே போயிடுச்சு. இனி நீ நல்லா இருக்க நாள் வந்துடுச்சு. உன்னோட குழந்தை இங்க இருக்கு. அப்புறம் வந்துட்டு உன்னோட வீட்டுக்காரரும் இங்க இருக்காரு. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்." அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்படியே தள்ளி போறாங்க. கங்கா கிட்ட பேசுறாங்க. "அக்கா, ஆ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அப்படியே கங்கா ஹக் பண்ணிக்கிறாங்க. "காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா அழறாங்க. "ஐய்யய்யோ! என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி அழறீங்க?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்ல, காவேரிக்கு இப்படி ஞாபகம் வராதா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன். நான் மாமா கிட்ட கூட பேசியிருக்கேன். "காவேரிக்கு சீக்கிரமா ஞாபகம் வந்தா நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. மாமா என்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காரு. "சீக்கிரமா நடக்கும். நீ கவலைப்படாத. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போ நடந்தத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. "காவேரி உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல்ல?" அப்படின்னு க கங்கா கேட்குறாங்க. "அக்கா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுக்கா." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே யமுனா கிட்ட போறாங்க. அப்படியே 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கர சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க. "என்ன யமுனா, நான் பண்ண சேட்டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அக்கா இதில என்ன இருக்கு? ஆமா நிவின் உன்ன எப்படி பார்த்துக்கிறாரு? நல்லா பார்த்துக்கிறாரா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆ அவர்லாம் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு. கல்யாணம் ஆன புதுசுல அவருக்கு என்ன பிடிக்கலல்ல. ஆமா இப்போ இப்போ என்ன தவிர எதுவுமே பிடிக்காது. என்ன அந்த அளவுக்கு அவர் பாசமா பார்த்துக்கிறாரு. அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாருக்கா. அவங்க அம்மாவ விட அவங்க அம்மா ஏதாவது சொன்னா கூட இவர வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு. நல்லா பார்த்துக்கிறாரு. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் அப்படியா? அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாரா நிவின்? என்ன நீங்க யமுனாவ நல்லா பார்த்துக்கிறீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. நல்லா தான் பார்த்துக்கிறேன். இனிமே நீங்கலாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இனிமே வாழ்ந்து தானே ஆகணும்." அப்படின்னு சொல்றாரு. "என்ன நிவின் கிண்டலா பண்றீங்க?" அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! இல்ல, இல்ல. நான் சும்மா தான் சொன்னேன். ஒண்ணும் இல்ல. நான் நல்லா பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அடுத்தது குமரன் கிட்ட வராங்க. அவரும் அதே மாதிரி சொல்றாரு. "இங்க பாரு காவேரி, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ நாள் நெனச்சிருக்கேன். ஆனா, இப்படி ஒரு விஷயம் இவ்வளோ பொறுமையா ரொம்ப லேட்டா நடந்திருக்கு. அதுதான் கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. "பரவால்ல விடு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே சேர்ந்து காவேரிக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, "நான் போயிட்டு தாத்தாவ பார்த்துட்டு வரேம்மா." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. போயிட்டு வா காவேரி." அப்படின்னு சொல்றாங்க. சரி நானும் காவேரி, அம்மு 3 பேரும் சேர்ந்து நான் போய் தாத்தாவுக்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் காவேரிய கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அங்கேருந்து காவேரிய கூட்டிட்டு போறாரு. 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமா போறாங்க. "அம்மா நீ ஃப்ரண்ட்ல வந்து உட்காருமா." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நடுவுல இருக்காங்க. "அப்பா, அம்மா, நான் இப்படி ஒரு நாள் போவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு அம்மு சொல்றாங்க. அப்படியே காவேரி ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து தாத்தா வீட்டுக்கு போறாங்க. அங்க தாத்தா, ராதா இருக்காங்க. உள்ள வந்த உடனே, "தாத்தா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு?" காவேரி கேட்குறாங்க. "காவேரி நான் நல்லா இருக்கேன். உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஐயோ! ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. என் பேரன் எத்தன நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் தெரியுமா? காவேரிக்கு வந்து ஞாபகம் வரணும். ஞாபகம் வராம இருந்தா அப்படியே பரவாயில்லன்னு ரொம்ப ரொம்ப எவ்வளவோ ட்ரை பண்ணோம்." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. "எனக்கு தெரியுது தாத்தா. விஜய் எனக்கு அகப்பட்ட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. நான் உங்களன்னு இல்ல, சுத்தி இருக்க எல்லாரையும் சேர்த்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் வந்துட்டு ஒரு 5 வருஷமா எனக்கு என்ன நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல." "ஆமா, எப்படி விஜய் ஞாபகம் வந்தது திடீல்னு?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "ஒண்ணும் இல்ல தாத்தா. நான் வந்து அங்க கூட்டிட்டு போனேன்." "எங்கப்பா கூட்டிட்டு போன?" "நான் வந்து நம்மளுடைய அந்த பழைய வீட்டுக்கு தான் தாத்தா கூட்டிட்டு போனா." "ஓ! அப்படியாப்பா?" அங்க கூட்டிட்டு போம்போது அங்க இருக்க எல்லா விஷயத்தையும் அவ பார்த்தா. ஊஞ்சல் கிட்ட போனா. அப்போ ஆல்ரெடி அவ இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே வந்திருக்கும் போல இருக்கு. ஒரு மாரி தலைய பிடிச்சிட்டு ஓடி வந்து வாசல்ல உட்காந்துட்டா. நான் வந்து காவேரி என்னன்னு கேட்டேன். "விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுதா. அப்பதான் எனக்கு தெரியும். காவேரிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு.
உடனே தாத்தா சொல்கிறாரு, பரவாயில்ல விஜய், நீ என்ன நினச்சியோ அதை செஞ்சிட்ட. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நான் கூட உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறப்போ எப்படி இருக்குமோலாம் நினச்சேன். ஆனால் எல்லா ஞாபகமும் வந்து உன் பொண்டாட்டியும் உனக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போகிற. சூப்பர் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. என்னது எங்களுக்கு கல்யாணமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அது எப்படி மறுபடியும் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உன்னோட புருஷன் தானே, எத்தனை வாட்டி வேணால் தாலி கட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எது செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட போகிறாங்க. அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருமா, 100 வருஷம் நீ நல்லா இருக்கணும். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. இனி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. நீ நல்லா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராதா அந்த ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணுறோம், அதை வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா, பண்ணிக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே சேர்ந்து. இரு வரேன் அப்படின்னு ராதா போயிட்டு குங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே வாங்கிக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு, இங்கே பாருங்கள், இங்கேயே இருங்க, நான் என் கையால் சமையல் பண்ணி போடுறேன், சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற, எங்கள் வீட்டு மருமக எல்லாமே ஞாபகம் வந்திருக்க, உன்னை எப்படி விட முடியும், நீ கொஞ்ச நேரம் உட்காரு, ராதா சமையல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ராதா போய்ட்டு சமையல் எல்லாம் நல்லா பண்ணி கொண்டு வந்து போடுறாங்க. காவேரி சாப்பிட்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா, நல்லா கவனிக்கிறாங்க. என்ன காவேரி வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து காவேரி மட்டும் கவனிக்கிறீங்க, நானும் அம்மும் இருக்கோம், எங்கள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஐயோ விஜய், அதை எப்படி மறக்க முடியும், இருந்தாலும் காவேரி ஸ்பெஷல் இல்லை, காவேரிக்கு ஞாபகம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கால, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே, உண்மையாகவே சொல்கிறேன், சமையல் சூப்பராக இருந்தது, எனக்காக நீங்கள் செஞ்சு போட்டது எல்லாமே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ எங்கள் வீட்டு மருமக, உனக்கு செய்யாமல் நாங்கள் வேறு யாருக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா காவேரி, ரொம்ப நாள்லாம் இல்லை, அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணம், நீ இந்த வீட்டுக்கு தான் வரப்போகிற, நல்லா பார்த்துக்கோ, இந்த வீட்டில் தான் வாழப்போகிற அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி, நான் வந்து அம்மா கூடவே போய் இருக்கட்டுமா அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. என்னம்மா, அப்போ அப்பா மட்டும் தனியாக இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரி, என்ன இப்போ பிரச்சனை, விஜய் நீ போய் காவேரி கூடவே இருப்போ, கல்யாணம் இன்னும் கொஞ்சம் நாளில் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் இங்கே வாப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா அது எப்படி நான் போக முடியும் உங்களை விட்டுட்டு அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரியா, எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். கல்யாணம் முடிஞ்ச உடனேயே அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்துடுங்க. காவேரிக்கு இப்போ தான்ப்பா எல்லாமே ஞாபகம் வருது, அதுக்குள்ளே மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம், அதனால் நீ போய் கூட இரு, அடுத்த முகூர்த்தமே நான் என்னென்னு பார்த்துட்டு டேட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம காவேரி முறைப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், அம்மு, காவேரி 3 பேருமே சேர்ந்து மறுபடியும் சாரதா வீட்டுக்கே போகிறாங்க. அம்மா இவர் இங்கே தாம்மா இருக்க போகிறாரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. ப்ரோ அப்போ ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன்க்கு, குமரன் எல்லாருமே சொல்கிறாங்க. என்ன ஜாலின்னு சொல்கிறீங்க, எல்லாரும் சேர்ந்து குடிக்க போகிறீங்களா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. ஏய் கங்கா, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, எங்கே எது பேசணும்னு யோசிச்சு பேச மாட்டியா அப்படின்னு குமரன் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது, என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் குடித்தா என்ன தப்பு, எப்பயாவது ஒரு வாட்டி தானே, உங்கள் ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணுறதுக்காக நாங்கள் குடிக்கிறோம், அது கூட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு குடித்தாலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கங்கா அமைதியாக இரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, ப்ரோ நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ரூமில் இருக்காங்க. சமையல் வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அம்மா எங்கம்மா அவங்க 3 பேரை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கடி, எங்கேயாவது வெளியே இருப்பாங்க, போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அம்மா இல்லைம்மா, 3 பேர் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது, 3 பேர் சேர்ந்து போயிட்டு பார்ட்டி வச்சு கொண்டாடுவாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏண்டி, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதடி, போய் தேடி பாருடி, அங்கே தாண்டி இருப்பாங்க, நீ ஏண்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது கங்காவுக்கு. யமுனா வா நம்ம போய் தேடி பார்க்கலாம், காணோம் அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இங்கே தான்க்கா இருப்பாங்க, அப்படிலாம் பண்ண மாட்டாருக்கா, என் வீட்டுக்கார் எப்பயாவது ஒரு வாட்டி தான்க்கா, அது கூட அக்கா வந்து கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷத்தில் தான், நீ பார்த்தா கூட எதுவும் திட்டாது, அமைதியாக வரணும் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. நீ ஏன்டி யமுனா இப்படிலாம் மாறி போயிட்ட, வா போகலாம், ஃபஸ்ட்டு மாமாவை தேடி கூப்பிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போய் தேடுறாங்க.
பார்த்தா அங்கே 3 பேரும் அழகாக ஓரமாக உட்காந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, சிரித்து பேசிகிட்ருக்காங்க. "அக்கா வாக்கா அம்மா கிட்ட போய் சொல்லலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா 2 பேருமே சேர்ந்து போயிட்டு சாரதா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. "அம்மா அங்கே வெளியே வந்து பாரும்மா 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு" சொல்லிட்டு. "என்னடி பண்ணுறாங்க?" அப்படின்னு சாரதா வராங்க. வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்ருக்காங்க. ஐய்யய்யோ! என்ன இது எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்ருக்காங்க. ஓ! ஒரு வேளை காவேரிக்கு ஞாபகம் வந்துடுச்சு. கல்யாணம் நடக்க போகுது. அது எல்லாமே அவங்க சந்தோஷத்தில குடிக்கிறாங்க போல இருக்குடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "சரி சரி நீ கத்தி கித்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. விடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் தானே" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "அம்மா நீ என்னம்மா இப்படி சப்போர்ட் பண்ற அவருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏய் வேற என்னடி பண்ண சொல்ற? அதுக்காக போய் திட்ட சொல்றியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வா நீ உள்ள வா. அவங்களாவே பேசிட்டு ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. அதையும் போய் நீ கெடுக்க போறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா அவர் என்னோட வீட்டுக்காரம்மா." "ஏய் உன்னோட வீட்டுக்காரர் தான். வாடி. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். போய் ஏதாவது ஒண்ணு தொல்ல பண்ணிட்டே இருப்ப போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே டென்ஷனா இருக்காங்க. எதுக்காக இவர் இப்படி குடிக்கிறாரு? ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ணிட்டுருக்காரு. இவர் பண்ணுறதுலாம் நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்காவுக்கு கோவமா வருது. வரட்டும் அவர் உள்ள என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. "அக்கா என்னக்கா இது? எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நாம 2 பேர் மட்டும் இங்க இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னடி பண்ண சொல்ற இப்ப அதுக்கு? நாமளும் சேர்ந்து போய் அவங்க கூட பேசலான்னு சொல்றியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐயய்யோ! அக்கா அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்லல. அவங்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுறாங்க." "சரி விடுடி. என்னைக்கோ ஒரு நாள் தானே. அம்மா எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "சரி நீங்கலாம் சேர்ந்து சாப்பிடுங்க. அவங்கலாம் வரத்துக்கு லேட் ஆகும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணும் வேணாம்மா. அவர பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. எனக்கு எதுவுமே வேணாம்." "ஏய் நீ ஏன்டி இப்படி இருக்க? போடி போய் சாப்பிட்டு போய் படுடி. அவர் வருவார் பொறுமையா" அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் போய் படுக்குறாங்க. காவேரி போய் படுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து படுக்குறாங்க. அங்க 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. "என்ன ப்ரோ பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, ஆமா. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அ நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கு" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அப்பா ப்ரோ இது நடக்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாங்கலாம் 5 வருஷமா காவேரிக்கு நல்லது நடக்காதா அப்படிலாம் யோசிச்சிருந்தோம். காவேரி வாழ்க்கை போயிடுச்சே அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாமே ஒண்ணுமே இல்லாம அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. நீங்க இல்லன்னு சொன்னாங்க. கடைசியில உங்கள பார்த்துட்டோம். குழந்தை இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அதிசயமா இருக்கு எங்களுக்கு" அப்படின்னு சொல்றாரு நிவின். "ஆமா, ஆமா. அப்படிதான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்றாரு. ஆமா நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த வேலைய பார்க்குறோமே, நம்ம வீட்ல இருக்கவங்க வந்து பார்த்தா என்ன நடக்கும்? சண்டை கிண்டை போடுவாங்களா? அப்படின்னு நிவின் கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டாங்க. ஏன்னா உள்ள அத்தை இருக்காங்க. அத்தைக்கு தெரியும். நம்ம 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு. அதனால அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு விஜய். "ஓ! விஜய் ப்ரோ இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சூப்பர், சூப்பர்" அப்படின்னு சொல்றாரு. "சரி, சரி. ஓகே." நல்லா எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு விஜய் சொல்றாரு, "நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வார்த்தையே இல்ல எனக்கு. என்னோட வாழ்க்கை எனக்கு திரும்பி அந்த கடவுள் குடுத்துட்டாரு. என்ன கொஞ்சம் லேட்டா குடுத்துட்டாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, காவேரி இல்லன்னு சொல்லிட்டு அழுது, வருத்தப்பட்டு, அவ்ளோ கஷ்டத்த அதுக்கு அப்புறம் தான் குடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ம். எனக்கு கூட கங்காவ ரொம்ப பிடிக்கும். நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா என்ன வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கும் அப்புறம் தான் அவ என்ன கல்யாணம் பண்ணா. இப்போ வரைக்குமும் எனக்கு கங்காவ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவ இல்லாம என்னால வாழவே முடியாது. பொண்டாட்டினா அப்படிதான் இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லிட்டுருக்காரு. அதே மாதிரி குமரனும் பேசிட்டுருக்காரு. "எனக்கு மட்டும் என்ன பண்ணீங்க? எனக்கு யமுனாவ பிடிக்காது. நீங்கலாம் கட்டாயப்படுத்தி தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு நிவின். "என்ன நீங்க 2 பேரும் ஒண்ணா தானே இருக்கீங்க? ஒண்ணும் இல்லல்ல. பிரச்சனையா என்ன?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன் யமுனாவ. யமுனாவ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அவளுக்காக தான் வாழணும்னு முடிவு எடுத்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஓகே. வேற ஏதாவது வேணுமா? இன்னும் கூட ஏதாவது வேணுமா?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "ஐய்யய்யோ! ப்ரோ இதுவே போதும். இதுவே ஓவர். இதுக்கு மேலலாம் வேண்டாம். சரி டைம் ஆகுது. போதும். நான் போய் படுக்கட்டுமா?" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "என்ன நிவின் இதுக்குள்ளேயே போறேன்னு சொல்றீங்க?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "இல்ல, இல்ல. போதும், போதும். இதுதான் கரெக்ட்டு. இதுக்கும் மேலனா நான் கரெக்ட்டா வீட்டுக்குள்ள போமாட்டேன். அப்புறம் என்னை யாராவது வந்து தூக்கிட்டு தான் போகணும்" அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யய்யோ! அப்ப மட்டையாயிடுவீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போறேன். நீங்க அப்படியே பின்னாடியே வந்துருங்க. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிவின் வராரு. அப்படியே பார்க்குறாரு. என்ன இது யாரையுமே தெரியல. எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி தெரியுதே. ஐயோ! நம்ம நெறைய குடிச்சதுனால சரியா தெரியலையோ? சரி, சரி. அப்படியே போயிட்டு ரூம்குள்ள படுத்துடலாம். கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு.
என்னங்க எங்கே போகிறீங்க? அது அக்காவோட ரூம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யமுனா கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் படுங்க. எதுக்காக நிவின் இவ்வளோ குடிச்சிங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் தானே யமுனா, விட்டுரு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சரியா? எனக்கு தூக்கம் வருது, நம்ம நாளைக்கு பேசிக்கலாமா அப்படின்னு போயிட்டு நல்லா தூங்குறாரு. அடுத்தது அதே மாதிரி குமரன் வராரு. விஜய் எழுந்து வராரு. 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வராங்க. என்ன ப்ரோ ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படி தான் இருக்கும், நீங்கள் போய் படுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் போகிறாரு. போயிட்டு அதே மாதிரி காவேரி ரூமில் படுக்கிறாரு. காவேரி பார்க்குறாங்க, என்ன இவர் இப்படி குடிச்சிருக்காரு. அங்கே வந்து காவேரி வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா இது இப்போ இவர் நல்லா குடிப்பாரா அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவர் எப்பவும் போல் நல்லவர் தான். அவர் இன்னைக்கு உனக்கு ஞாபகம்லாம் வந்துடுச்சு, நம்ம பொண்டாட்டி நமக்கு கிடச்சிட்டா அப்படின்ற சந்தோஷத்தில் குடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. காலையில் எழுந்துக்கட்டும், கண்டிப்பாக அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கவே இல்லை. எல்லாரும் வெளியே வராங்க. காவேரி, யமுனா, கங்கா எல்லாருமே அவங்க அம்மா கொண்டு வந்து காஃபி கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க எல்லாருமே. என்ன யாரும் எழுந்துக்கலையா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், யாரும் எழுந்துக்கல, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரி விட்டுடி, அவங்க ஏதோ இதில் தூங்குறாங்க போல இருக்குது, வீடு பொறுமையாக எழுந்து வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரட்டும், அவங்கள ஒரு வழி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அப்படியே பொறுமையாக விஜய் எழுந்து வராரு. என்ன லைட்டாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் குடிக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறார். என்னங்க பண்ணீங்க, என்ன பண்ணீங்க நேற்று அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. நான் என்ன காவேரி பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு விஜய் சொல்கிறார். என்னது ஒன்றும் பண்ணலையா? நீங்கள் அப்புறம் வந்துட்டு மாமா அப்புறம் நிவின் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? அதுவா, ஒன்றும் இல்லை காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதுலாம் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ காவேரி, ஒரு நாள் தானே விடு, இதெல்லாம் நீ பெருசு பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்குள்ளே அடுத்து நிவின் அதே மாதிரி குமரன் எல்லாருமே எழுந்து வராங்க. எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன நிவின் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யமுனா கேட்குறாங்க. யமுனா, என்னை பற்றி உனக்கு தெரியும், நான் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான், அதனால் நீ எதுக்காக பேசிகிட்டு இருக்க, விடு அப்படின்னு சொல்கிறாரு. குமாரனும் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் படத்தில் தப்பு தான் அப்படின்னு கங்கா கோவப்படுறாங்க. கங்கா 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 கோவம்லாம் படாத கங்கா, நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு அதை பற்றி யோசிக்கலாம். காவேரிக்கு கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, எல்லாம் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நாம் வந்துட்டு தேவையான அடுத்த ஏற்பாடு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நம்ம எல்லோரும் போய் ட்ரெஸ் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு, நானே கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம ஃபேமிலியாக எல்லாருமே போய்ட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் காவேரிக்கு எல்லாருக்குமே சேர்த்து அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓ, அப்போ நம்மலாம் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோமா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ஐயோ யமுனா, அவர் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்கிறாரு, நீ என்ஜாய் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஆமாம், ட்ரெஸ்லாம் எடுத்தால் ஜாலியாக தானே இருக்கும். சரி நாமளாம் சேர்ந்து அப்போ இன்றைக்கே போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு யாழினி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பி போகிறாங்க. இங்கே பாரு காவேரி, காசை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு எல்லாருமே போய்ட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு செக்ஷனில் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. காவேரி அப்புறம் எல்லாருமே போய்ட்டு சாரீ செக்ஷனுக்கு போய்ட்டு எல்லாமே அந்த சாரீலாம் பார்க்குறாங்க. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா அந்த சாரீ உனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு கங்கா, யமுனா எல்லாருமே எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் காவேரி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. விஜய் எடுத்து காட்டுறாரு. காவேரி அப்படியே வந்து வச்சு காட்டுறாங்க. இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இது வேணாம் பாருக்கா, 2 பேரும் சேர்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. ஏய், அவங்க வீட்டுக்கார சொல்கிறத அவள் கேட்பா, நீ சொல்கிறத கேட்பா, வாயை மூடிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் சொல்கிற புடவையை காவேரி எடுக்கிறாங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நல்லா இருக்காமா? நல்லா தாண்டி இருக்குது. சரி என் கங்கா, யமுனா எல்லாரும் எடுத்துக்கோங்க அவங்கவுங்களுக்கு தேவையானதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், இந்த சாரி சூப்பராக இருக்கும்டி யமுனா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ ஏம்மா இப்படிலாம் செலக்ட் பண்ணுற, இருமா நான் செலக்ட் பண்ணுறேன் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ருக்காங்க. ட்ரெஸ் எல்லாமே எடுத்து முடிக்கிறாங்க. பே பண்ணிவிட்டு வெளியே வராங்க. வந்த உடனே நம்ம போய் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ காவேரி விஜயே பார்க்குறாங்க, விஜயும் காவேரியை பார்க்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே இங்கே பாருங்கள், அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லோரும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. அக்கா சாரீலாம் சூப்பராக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி காவேரி, நான் போய் தாத்தாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். சரிங்க, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாரு. விஜய் வீட்டுக்கு போகிறாரு. போனோடனே தாத்தா சொல்கிறாரு, என்ன விஜய் இப்போ தான் வந்திருக்க, என்ன எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா ஓகே தான்,
தாத்தா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. என்ன விஜய் சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்ல நீங்க டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல. காவேரி வீட்ல இருக்க எல்லாருக்குமே சேர்த்து ட்ரெஸ்லாம் நான் எடுத்து குடுத்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியா விஜய்? ஓகே. நல்ல வேலை தான் பார்த்துருக்க. அப்போ ஒரு ஒரு வேலையா ஈஸியா முடிச்சிடலாம். அப்போ வீட்ல இருக்க எல்லாருக்கும் எடுத்து குடுத்தியா? உங்க அக்காவுக்கு எல்லாருக்குமே எடுத்து குடுத்தியா? அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. தாத்தா எல்லாரையும் ஃபேமிலியா கூட்டிட்டு போய் எடுத்து குடுத்துட்டேன். காவேரிக்கும் எடுத்து குடுத்துட்டேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. சரிப்பா சரி. அப்போ ராதா உனக்கு எனக்கெல்லாம் மட்டும் நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு விஜய், எடுத்து செய்றதுக்கு யாரும் இல்ல. எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். நம்ம மேரேஜ் இங்கேயே வீட்லயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே தாத்தா. இங்க பாரும்மா, ராதா உனக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த நலங்குக்கு என்னென்ன வேணும், அப்புறம் ரூமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரிப்பா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராதா அப்படியே போகிறாங்க. விஜய் வேலைலாம் கடகடன்னு நடக்கணும் சரியா? என்னோட மருமக எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வராளோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். ஏன்னா நான் அப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கணும். அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. வீட்டில் எல்லாருமே அந்த சாரீஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அக்கா எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குக்கா, எவ்வளோ ரேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. ஏய் விஜய் ப்ரோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் எல்லாருக்குமே எல்லாமே செய்வார். அவர் அமௌண்ட்டெல்லாம் பெருசாக நினைக்கிறவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. என்னங்க நீங்களும் எனக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. யமுனா உன்னோட பீரோவை திறந்தாலே அந்த சாரீலாம் அப்படியே கொட்டுது தெரியுமா? அவ்வளோ சாரீ வச்சுருக்க. உனக்கு எதுக்கு இன்னும் சாரீ அப்படின்னு நிவின் கேட்குறாரு. என்னங்க பொண்ணுங்களுக்கு எவ்வளோ சாரீ இருந்தாலும் சரி, புதுசு புதுசாக சாரீ எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி, நீ இப்போ தானே சொல்லியிருக்க உன்னோட ஆசையை, நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. ஓகே கல்யாண நாளும் வரப்போகுது. தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணணும். ஏய் நம்ம பக்கம் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா நீ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் என்னடி பலகாரம்லாம் தரணும், நிறைய வேலை இருக்குது. அம்மா எந்த காலத்தில் இருக்க நீ? அதெல்லாம் கடையில் வாங்கி கொடுத்துக்கலாம். என்னது கடையிலையா? என்னடி பேசுகிற? என் பொண்ணுக்கு. மா உன் பொண்ணுக்கு என்ன புதுசாக கல்யாணம் ஆக போகுது? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுலம்மா, ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஏய் என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு 5 வருஷம் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. அவளுக்கு எது பண்ணாலும் நான் என் கையால் பண்ணணும்னு நினைக்கிறேன். அம்மா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ போய் ஏதாவது பண்ணதுனா பண்ணு. ஆனால் தயவு செய்து இதை பண்ணு அதை பண்ணு என்னை மட்டும் கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிறாங்க. அங்கே கல்யாண ஏற்பாடுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. அதே மாதிரி காவேரி வீட்டிலேருந்து எல்லாருமே சேர்ந்து வராங்க. ரூமில் ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. ராதா வந்து சொல்கிறாங்க, நல்லா பார்த்துக்கோமா, உனக்கு ஏதாவது வேணுன்னா கூட வந்து கேளுங்க. நீங்கள் இது கேட்கக்கூடாது அது கேட்கக்கூடாது அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து தேவையான எல்லாமே கொடுக்குறாங்க. இங்கே பாரும்மா இந்த புடவை, இந்த ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுக்கோ. இது எல்லாமே விஜயோட அம்மாவோட நகையும் இதில் இருக்குது. அதை நீ போட்டுக்கோ சரியா? அந்த நகையை நீ தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அலங்காரம்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பண்ணுறாங்க. சூப்பராக அழகாக காவேரியை சூப்பராக அழகாக பொண்ணு மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் நலங்கு எல்லாமே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணமேடைக்கு வர சொல்கிறாங்க. விஜய் இந்த பக்கம் இருக்காரு, காவேரியும் வராங்க. தாலியெல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தோடனே விஜய் கையில் கொடுக்குறாங்க. அவரும் தாலி கட்டுறாரு. எல்லாரும் அட்சதெல்லாம் போட்டு சந்தோஷமாக கண் கலங்குறாங்க அப்படியே தாத்தா எல்லாருமே. அப்பா ரொம்ப நாள் கழித்து இந்த விஷயம் நடந்திருக்கு. என் பேரனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு தாத்தா பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. என்ன இதோட விட்டா எப்படி? டான்ஸ் ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட வேணாமா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. எல்லாருமே சேர்ந்து அழகாக பேராக அப்படியே டான்ஸ்லாம் ஆடிட்டுருக்காங்க. காவேரி இதெல்லாம் பார்க்குறாங்க. நானும் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு வந்துட்டு அம்மு டான்ஸ் ஆடுறாங்க. யாழினியும் ஆடுறாங்க. அப்புறம் காவேரி விஜய் எல்லாருமே பேராக சூப்பராக அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்ட வராங்க. தாத்தாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் சாரதா காலில் விழுந்து வாங்குறாங்க. அதே மாதிரி சித்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே பாரு விஜய், எப்படி ஒரு விஷயத்த பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம் தெரியுமா? எல்லாத்துக்கும் நேரம் காலம் எல்லாம் வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாரு. விஜய் நீ இப்படி சிரிச்சு நான் எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து, உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க.
"என்ன விஜய் ப்ரோ, நீங்க காவேரிக்கு ஊட்டி விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்துட்டு ஊட்டி விடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்றாங்க. அப்படியே கிண்டல் பண்றாங்க. "அக்கா, அக்கா சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி விஜயும் ஊட்டி விடுறாரு. "நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னங்க எனக்கு ஊட்டி விடுங்க" அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஏய் அவங்களுக்கு தானே கல்யாணம் ஆச்சு. நீ ஏன்டி ஊட்டி விட சொல்ற?" "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையா? ஊட்டி விடுங்க. ஃபோட்டோலாம் எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இத கங்கா பார்க்குறாங்க. குமரன் எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க. "என்ன யமுனா பண்ணிட்டு இருக்க?" "ஆ என் வீட்டுக்காருக்கு என் மேல பாசம் இருக்கு. அதனால அவர் என்ன ஊட்டி விடுறாரு" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சுட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.